இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெய் வாழை மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மீன் பேர் வந்து நெய் வாழை. இந்த ரெண்டு மீனை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். வாங்க இப்போ ரெண்டு மீன் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மீனை ரெண்டையும் இப்போ நம்ம மீனை நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. மீன் வந்து இப்படி இருக்கிறனால தான் அந்த மீன் பேர் வந்து நெய்வாழை மீனுங்கிறாங்க. நெய் மாக்கே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கிற வேண்டியதான். இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பச்சை மிளகாயை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பெரிய வெங்காயம் இதுக்கு தேவைப்படும், அதனால் நம்ம பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம இதுக்கு சின்ன வெங்காயம் தேவைப்படும், அதனால சின்ன வெங்காயத்தை நம்ம உரிச்சுக்கிறோம். சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணக்கூடாது, இது மாதிரி உரிச்சு முழுசாக தான் எடுத்து வச்சுக்கிறோன்னா. சின்ன வெங்காயத்தை இது மாதிரி உரிச்சு எடுத்துக்கிறவங்க நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா இந்த சட்டி சூடாயிடுச்சு. நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்னா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்துக்கிறோம்.
வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் மாற்றிக்கிற வேண்டியதான். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறோம். சட்டி சூடாகிடுச்சு. நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். மண் சட்டியில் வச்சா தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இப்போ மண் சட்டியில் நான் குழம்பு வைக்க போகிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதுக்கு இப்போ நமக்கு தேவையான வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் நீங்கள் முக்கியமாக சேர்த்தாகணும். கருவேப்பிலை, தேவையான அளவு கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் நமக்கு உரிச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணக்கூடாது, முறிச்சா தான் சேர்த்துக்கணும். அடுத்தது சோம்பு, பச்சை மிளகா இப்போ சேர்த்துக்கிறோம். முதலே நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டோம். அதனால இப்போ நமக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்தா போதும். டேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம்ல, அதனால அதுலேயே பச்சை மிளகா சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு நான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி இப்போ வந்து நம்ம கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம். முதல்ல நம்ம பேஸ்ட்டு அரைக்கிறது தக்காளி எடுத்துக்கிட்டோம்னா, அதனால் இப்போ நம்ம கம்மியாக சேர்த்துக்குவோம் தக்காளி. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து இப்போ சேர்த்துக்கிற வேண்டியதும். அடுத்தது மிளகாய்த்தூள். மிளகாத்தூள் நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கிறோம். ஏன்னா பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சி எடுத்துருக்கோம், வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கிறோம். அடுத்தது மல்லித்தூள். உங்களுக்கு தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்தது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். புளி வந்து நம்ம கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன்னு. உங்களுக்கு கம்மியாக மீனுக்கு தக்கன புளி சேர்த்துக்கிற வேண்டியதுதான். நம்மளுக்கு மீனுக்கு குழம்புக்கு தேவையான அளவு மசாலா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்கணும். இப்போ மீனுக்கு எல்லாமே தேவையான அளவு சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வைப்போம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மாங்காய் சேர்க்க போகிறோம். நம்ம மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும். மீன் குழம்பு எல்லா மீன் குழம்புக்குமே மாங்காய் சேர்த்து வச்சோம்னா நல்லாயிருக்கும். வாங்க இப்போ மாங்காய் சேர்த்துக்கிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நெய் வாழை மீனை வந்து இப்போ நம்ம குழம்புல நல்லா சேர்த்துக்கிறோம். குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டு தான் நம்ம மீன் சேர்க்கணும். இப்போ நம்ம மீன் சேர்த்தாச்சு, நல்லா கொதிக்கணும். நல்லா மூடி வச்சிடறேன். இப்போ மீன் நம்ம சேர்த்தாச்சு, மீன் நல்லா கொதிக்கதும். அதுக்கிடையில் நம்ம வந்து அடுத்தது இறக்குறதுக்காண்டி நம்ம மசாலா போட்டு இறக்கணும். அதுக்கு மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். பூண்டு 2 எடுத்துக்கிறேன், சின்ன வெங்காயம், மிளகு இதெல்லாம் நச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மிளகை நல்லா நச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு மிளகு நல்லா நச்சாச்சு. அடுத்தது நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம். 2 பல்லு பூண்டு.
அடுத்தது 2 சின்ன வெங்காயம், மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இப்போ சேர்த்துக்குருவோம். நச்சு வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், சோம்பு, மிளகு, பூண்டு இப்போ நம்ம போடுவோம். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள். நாங்களும் அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் சமைச்சு.